வணக்கம். இரவு நன்றாக தூங்க உதவும் 5 உணவுகள். இரவு நன்றாக தூங்க உதவும் 5 இயற்கை உணவுகள் பற்றியும், உறக்கம் வர காரணமாக இருக்கும் அவற்றின் வேதிப்பொருட்கள் பற்றியும் பார்க்கலாம். செரிப்பழங்கள் நம் உடலுக்குள் இருக்கும் உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் ஒரு வகையான கடிகாரமான உயிரியல் கடிகாரமானது நம்ம தூக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த கடிகாரத்தை உறக்கத்தை நெறிப்படுத்த ஆணையிடும் திறனுள்ள மெலட்டோனின் அப்படிங்கிற வேதியியல் பொருளின் இயற்கையின் உறைவிடம்தான் செர்ரி-பழங்கள். அதனால் இரவு உறங்கச் செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு 2 செர்ரி-பழங்களை சாப்பிட வேண்டும். அடுத்து வாழைப்பழம். இயற்கையான தசை தளர்ச்சிகளான பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் நம்ம வாழைப்பழத்தில் நிறைய இருக்கு. அது மட்டுமல்லாம எல்-ட்ரிப்டோன் என்கிற அமினோ அமிலமும் வாழைப்பழத்தில் இருக்குது. இந்த எல்-ட்ரிப்டோபன் அமிலமானது மூளைக்குள்ளே 5-HTP என்ற ஒரு ரசாயனமாக மாறி அதன் பிறகு 5-HTP ஆனது செரோட்டின் மற்றும் மெலோட்டினாக மாறிவிடும். அடுத்து டோஸ்ட். நாம் பொதுவாக காலை உணவாக அதிகம் சாப்பிடுகிற டோஸ்ட்டுக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் எல்லாமே இன்சுலின் ஹார்மோன் சுரப்பதை தூண்டும். இந்த இன்சுலின் ஹார்மோன் உறக்கத்தை தூண்டக்கூடியதாகும். மூளையிலிருந்து வெளியாகும் இவ்விரு ரசாயனங்களும் உறக்கத்தை தூண்டிவிடும் திறன் கொண்டவை. அடுத்து ஓட்மீல். ஓட்ஸ் கஞ்சி இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி அதிக சர்க்கரை இன்சுலின் ஹார்மோன் சுரப்பதை தூண்டிவிட அதன் விளைவாக உறக்கம் தூண்டப்படும். அடுத்து கதகதப்பான பால். உறக்கம் தரும் இயற்கை உணவுகள் தரவரிசையில் நாம் இன்றைக்கும் பார்த்த மேலே இருக்கிற 4 உணவுகளுமே புதுசு. ஆனால் பால் மட்டுமே பழசு. சின்ன வயசுல இருந்தே 1 டம்ளர் பால் சாப்பிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு அம்மா காய்ச்சின பாலை கொடுப்பாங்க. ஆனா நம்ம அம்மாவுக்கோ இந்த பால்ல இருக்கிற எந்த வேதியியல் மூலப்பொருள் காரணமாக நமக்கு தூக்கம் வருதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. வாழைப்பழத்தில் இருக்கும் எல்-ட்ரிப்டோபன் அமினோ அமிலம் பாலிலும் இருக்கிறது. இதுதான் செரோட்டோனின் உற்பத்தி மூலமாக உறக்கம் வர வைக்கும். அது மட்டுமல்லாமல் பாலில் அதிக கால்சியம் இருப்பது உறக்கத்தை தூண்டும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.